அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ் உபகாரிகளை நேசிக்கிறான். அருமையான நேயர் பெருமக்களே, இன்றைக்கு உதவி செய்வதின் விஷயத்திலே நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். யாராவது ஒரு யாசகர் நம்ம இடத்துல உதவின்னு வந்துட்டால் ஒரு 2 ரூபா கொடுக்க கூட யோசிக்கிறோம். உதவின்னு யாராவது நம்ம இடத்துல வந்து கேட்டால் உதவி செய்ய யோசிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? وَأَنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ وَلَا تُلْقُوا بِأَيْدِيكُمْ إِلَى التَّهْلُكَةِ وَأَحْسِنُوا إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. செல்வத்தை கொடுப்பது நான் அல்லவா? உன்னுடைய வாழ்வில் செல்வம் அதிகமாகிறது என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொடுப்பது இறைவனாகிய நான் தான். அந்த செல்வத்தை நீ எப்படி எந்த வகையில் செலவழிக்க வேண்டும் என்பதை வழிகாட்டியும் நான் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் நீ உனக்கு கொடுத்த செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லியிருக்கிறானே, அந்த அடிப்படையில் அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழி. அந்த இறைவனுடைய சொல்லை கேட்டு அதன் பிரகாரம் நீ செலவழித்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர், நான் சம்பாரித்த காசு, நான் சம்பாரித்த பணம், நான் சேமித்த பணத்தை நான் ஏன் கொடுக்கணும்? பள்ளிவாசலில் வந்து கேட்டால் கொடுத்துடணுமா? மதரசாவில் வந்து கேட்டால் கொடுத்துடணுமா? பள்ளிவாசல் கட்டுமானத்துக்காக வேண்டியோ, மற்ற குமருகாலுக்காக வேண்டியோ, அல்லது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏழை மாணவனுக்காக வேண்டியோ உதவி கேட்டால் நான் கொடுத்துடணுமா? எத்தனை பேர் இன்றைக்கி கஞ்சர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுகிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா. உங்களை நீங்களாகவே அழிவிற்குள்ளாக்கி கொள்ளீர்கள். உங்களுடைய கரமே உங்களுக்கு அழிவை தேடி தருகிறது, உங்களுடைய சுயநலமே உங்களுக்கு அழிவை தேடி தருகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். நான் கொடுத்த செல்வத்தை, நான் கொடுத்த ஆரோக்கியத்தை, நான் கொடுத்த பெரிய ஒரு சக்தியை கொண்டு சம்பாதித்து சேமித்து வைத்த அந்த பணத்தை, என்னுடைய பணம், நான் ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் என்று நீ தோன்றுகிறது உனக்கு எண்ணம், அது உன்னை அழிவில் வீழ்த்திவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். வஅஹ்சினு, நீ உதவியாக இரு. உன்னிடத்தில் யாரேனும் ஒருவர் உதவி கேட்டு வந்தால் அவருக்கு உதவியாக இரு. ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். எந்த ஒரு மனிதன் உதவியாளனாக இருக்கிறானோ, நற்பண்பிற்குரியவனாக இருக்கிறானோ, அவனை நான் நேசிக்கிறேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்கிறானா, அந்த 100 ரூபாய்க்கு பன்மடங்கு நான் அதிகப்படுத்துகிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 1000 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறானா, அதை பன்மடங்கு நான் மாற்றி தருகிறேன்னு சொல்கிறான். ஒரு ஏழை எளிய மக்களுடைய உதவி, திருமணத்திற்காக வேண்டியோ கல்விக்காக வேண்டிய ஒருவன் உதவி செய்கிறானா, 1,00,000 ரூபாய் உதவி செய்கிறானா, அந்த 1,00,000 உன்னிடத்திலிருந்து போகுவதை போன்று தெரியும், ஆனால் மறைமுகமாக நான் உனக்கு பன்மடங்கு ஏற்படுத்தி தருகிறேனே என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா? அருமையான பெருமக்களை, நாம் அடுத்தவருக்கு உதவியாக உபகாரியாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உபகாரியாக மாறிவிடுவான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உனக்கு துரோகம் இழைத்த துரோகியாக இருந்தால் கூட அவனுக்கு நீ உதவியாக இரு என்று நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி, நபி அவர்களுடைய வாக்குறுதியை மீறி எந்த ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கூட இல்லாமல் ஒரு மனிதனுக்கு துரோகம் இழைத்து விட்டால், தொழில் ரீதியாகவோ குடும்பத்திலோ நண்பர்கள் வழியாகவோ எந்தெந்த வழிகளிலிருந்து ஒருவன் மோசடி செய்து விட்டால், அந்த மோசடியின் மூலமாக, அந்த துரோகத்தின் மூலமாக கடுமையான கஷ்டத்தை அனுபவித்தால் கூட, கஷ்டம் கொடுத்தவனுக்கு நீ துரோகம் இழைத்து விடாதே என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது. மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டானா விட்டுரு, அல்லாஹ் பார்த்து கொள்வான். பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் வந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய கடனாளியாக ஆக்கிவிட்டு ஓடிவிட்டானா வருத்தப்படாத. சில நேரங்களில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உன்னுடைய துரோகியாக இருந்தால் கூட அந்த துரோகி நாளை ஒரு நாள் உன்னை சந்திக்க வந்தால்
புன்முறுவலோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நல்லா இருக்கியான்னு கேளுவேன். அந்த செய்த துரோகத்தை உணர்ந்து உன்னுடைய அருகாமையில் வந்து அவன் விழுந்து விடுவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். உன்னுடைய துரோகியாக இருந்தாலும் கூட அந்த மனிதருக்கும் நீ உதவியாக இரு, அல்லாஹ் உன்னை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவான். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எத்துணை இடங்களில் தன்னுடைய எதிரிகளாக தெரிந்திருந்தும் கூட அந்த எதிரிகளுக்கும் யூதர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். தன்னை கொலை செய்ய வந்தவன் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய வீட்டில் 3 நாள் தங்க வைத்து அந்த எதிரிக்கு 3 நாள் உணவு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான், நபியே உன்னை கொலை செய்ய வந்திருக்கிறார், அவர் உங்களை கொலை செய்யத்தான் வந்திருக்கிறாரு தெரிஞ்சிருச்சா, அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். ஆனாலும் கூட அவர் வந்த விருந்தாளியை போன்று நபிகள் நாயகம் உபசரித்தார்கள். அவருடைய உபசரிப்பிலே அந்த மனிதர், எதிரியாக வந்தவர், நபி அவர்களை கொலை செய்ய வந்தவர் மனம் மாறி நபி அவர்களின் கரத்தை பிடித்து, நபிகள் நாயகமே உங்களை நான் தவறாக நினைத்து விட்டேன், நபிகள் நாயகமே உங்களை கொலை செய்ய வந்தவன் நான் என்று மன்னிப்பு கேட்டு நபி அவர்களின் கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார். இதுதாங்க நபி அவர்களுடைய பண்பு. உண்மையான உபகாரிகளாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.